தௌஹீத் ஜமாத்துக்கு எதிரான பொய்யான குற்றச்சாட்டுகள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற முஸ்லிம் இயக்கங்களிலேயே மிக வலிமையானதும் அதிகமான உறுப்பினர்களையும் தொண்டர்களையும் கொண்டதும், ஒரு இடத்திலே லட்சக்கணக்கான மக்களை திரட்டக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த இயக்கமாக இருந்தது. ஆனால் இந்த மக்களுடைய எழுச்சியை பார்க்கின்ற பொறாமைப்படக்கூடிய சில பேர் இந்த எழுச்சி எப்படியாவது முறியடித்து விட வேண்டும் என்பதற்காக இந்த ஜமாத்துக்கு எதிராக, இந்த ஜமாத்துடைய கொள்கை, இதனுடைய கோட்பாடு, இந்த ஜமாத்துடைய செயல் திட்டங்கள், இந்த ஜமாத்தினுடைய நிர்வாகிகளாகவும் பிரமுகர்களாகவும் இருக்கக்கூடிய தனி நபர்களை பற்றி விமர்சனங்கள் என்று பலவிதமான அவதூறுகளை மக்கள் மத்தியிலே பரப்பி இந்த சத்தியத்தை மக்களிடத்திலே செல்ல விடாமல் தடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 25 ஆண்டுகளாக அவர்கள் இப்படித்தான் முயற்சி பண்ணிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு அவதூறுகளை அள்ளி அள்ளி வீசுகிறார்களோ அதையெல்லாம் கடந்து இந்த ஜமாத்து மேலும் 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 வளர்ந்து கொண்டேதான் போகிற காட்சியை நீங்கள் எல்லாம் கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், அல்லாஹ்வுடைய ஒளியை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்கலாம் என்று பார்க்கிறார்கள். நம்ம வீட்டில் உள்ள விளக்க வேண்டாம், வாயினால ஊதி விடலாம். அல்லாஹ் அணைக்க முடியாமல் ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது அதை வாய்களால் ஊதி அணைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமைப்படுத்திய தீர்மான் உலவு கரிகள் காபிரூன், இந்த மறுப்பாளர்களுக்கு பிடிக்காவிட்டாலும் சரியே அல்லாஹ் அதை பூர்த்தியாக்குவான் என்று கேரண்டி தருகிறான். அப்ப நம்ம சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்குமேயானால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனையாக இருக்குமேயானால் நிச்சயமாக அதை யாராலையும் வாயால ஊதி அணைத்து விட முடியாது. யார் யார் எந்த விதமான விமர்சனங்களை செய்கிறார்களோ அது அத்தனையும் பொய் என்பதை விளக்குவதற்குத்தான் இந்த தலைப்பு இங்கே தந்திருக்கிறார்கள். இதுல இந்த அமைப்பை விளம்பரம் செய்வது என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. இந்த அமைப்பை பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் இந்த அமைப்புடைய கொள்கை, கோட்பாடு, பிரச்சாரங்களை தான் உங்கள்கிட்ட சொல்ல போறோம். இது எந்த வகையில நீங்கள் விமர்சிக்கிற அளவுல இருக்கிறது, இதுதான் இன்றைய தலைப்புடைய நோக்கம். முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் நீங்கள் பிரித்தறிய விரும்பினால் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பக்கத்து சார்பு நிலையை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு பக்கத்திற்கு வெறுப்பான நிலையையும் தூக்கி எறிந்துவிட்டு நடுநிலையாக அப்படி வெளியே நின்று கொண்டு நீங்கள் சிந்தித்தால் மட்டும்தான் சத்தியம் இது என்று கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தர் சொல்றது சரியா, இவர் சொல்றது சரியான்னு சொல்லி பிரச்சனை வரும் பொழுது நம்ம எப்படி தீர்த்து கொள்ளணும்? நம்ம ஒரு ஆளை விரும்பிட்டோம்னு வைங்க, அவர் என்ன சொன்னாலும் நமக்கு சரின்னு படும். நமக்கு ஒரு ஆள் பிடிக்கலன்னு வைங்க, அவர் என்னதான் நல்லது சொன்னாலும் நம்ம மண்டையில ஏறாது. ஏன்? அவர் தான் பிடிக்கலையே. அப்ப நம்ம சொல்வது சத்தியமா அசத்தியமா என்று புரிந்து கொள்வதற்கு சில தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளை நீங்க முதல்ல நீக்கணும். என்ன நீக்கணும்? எந்த தௌஹீத் ஜமாத் நிர்வாகியின் மீது உள்ள அன்பையும் வெளியே எடுத்து வைத்து விடுங்கள். எந்த ஒரு தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகியின் மீது இருக்கிற வெறுப்பையும் வெளியே எடுத்து வைத்து விடுங்கள். யார் மீதும் அன்பு வைத்ததற்காக ஒரு செய்தி நீங்கள் கேட்கக்கூடாது. யார் மீதும் வெறுப்பு வைத்துக் கொண்டும் ஒரு செய்தி கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? சொல்லப்படுற செய்தியை வெளியே நின்று கொண்டு இந்த செய்தி சரியா தவறா, இந்த வாதம் சரியா தவறா, இந்த பிரச்சாரத்தில் உண்மை இருக்கிறதா இல்லையா, இப்படி நீங்கள் சிந்தித்து பார்த்தால் மட்டும்தான் சத்தியத்தை என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதை விட்டு நம்ம ஒரு வெறுப்பையே உள்ளத்தில் வைத்துக் கொண்டு வருஷ கணக்கில் நீங்கள் கேட்டாலும் உங்களால் என்ன செய்ய முடியாது? சத்தியத்தின் பக்கம் வரவே முடியாது. அல்லது விருப்பை வைத்துக் கொண்டு நாங்கள் தப்பு தப்பா சொன்னாலும் தலையாட்டக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தால் அப்போது நீங்கள் விடுபட்டு உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. நாங்க ரெண்டு சாராருக்குமே சொல்கிறோம், நீங்க விருப்பையும் இன்னைக்கு தனியாக வைத்து விடுங்கள், வெறுப்பையும் தனியாக வைத்து விடுங்கள். சொல்லப்படுகிற செய்திகள் இந்த விஷயத்தை மட்டும் பாருங்க.
இந்த விஷயம் சரியா தவறா, இந்த வாதம் சரியா தவறா, இந்த நிலைப்பாடு சரியா தவறா, இந்த கொள்கை சரியா தவறா என்று நீங்கள் உரசி பார்த்தீர்களேயானால் இந்த தௌஹீத் ஜமாஅத்துக்கு எதிராக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிச்சயமாக பொய்யானவை என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் எங்களை எதிர்க்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்வார்கள். எங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதங்களில் எங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. ஒன்னு, மார்க்க சம்பந்தமான வணக்கம், வழிபாடு, கொள்கை, இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இன்னொன்னு, சமுதாயம், அரசியல் என்று உலக சம்பந்தமான விஷயங்கள். ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. இந்த உலக விஷயங்கள்ல நாங்கள் ஒரு முடிவு எடுத்தாலும் அதை விமர்சிக்கிறார்கள். மார்க்க விஷயமாக நாங்கள் செய்கிற பிரச்சாரத்தையும் தப்புந்தவருமா விமர்சிக்கிறார்கள். இந்த ரெண்டுலையுமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த ஜமாத்து சொல்வது சரியா தவறா என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிற வகையில ஒவ்வொன்றாக நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். முதலாவதாக இந்த ஜமாத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இவங்க ஒற்றுமையை குலைக்க வந்து விட்டார்கள். ஏன் இப்படி சொல்றாங்க? நம்ம இந்த தௌஹீத சொன்ன பிறகு பள்ளிவாசல்ல பிரச்சனை வருது, தொழுகையில பிரச்சனை வருது, கல்யாணத்துல பிரச்சனை வருது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருகிறது. அண்ணன் தௌஹீதுல இருந்து தம்பி தௌஹீதுல இல்லைன்னு சொன்னா குடும்பத்துல சண்டை வருது. கணவன் மனைவிக்கு உள்ள கூட கொள்கை பிடிப்பு அதிகமாக இருந்தால் அப்ப கூட பிரச்சனை வருகிறது. அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இவங்க ஒற்றுமையை குலைக்கிறாங்க. தௌஹீத் ஜமாஅத் யாரோடையும் இணங்கி போக தயாரா இல்ல, ஒற்றுமையை குலைக்கிறதா இவங்களுடைய ஒரே நோக்கம் என்று ஒரு கருத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறார்கள். ஒற்றுமையை குலைக்க கூடாது என்பது எல்லோரையும் போல நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்ற ஒற்றுமை என்ன? எந்த ஒற்றுமையை குலைக்க கூடாது, எந்த ஒற்றுமையை குலைக்கணும், இந்த வித்தியாசம் விளங்காமத்தான் ஒற்றுமையை குலைக்கிறாங்க, ஒற்றுமையை குலைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஊர்ல எல்லாரும் சேர்ந்து வரதட்சணை வாங்குறாங்க, ஒத்துமையா. ரெண்டு பேர் வரதட்சணை வாங்காதங்கிறான். இப்ப குலைக்கிறானா இல்ல இவன்? ஏண்டா எல்லாரும் தானே வாங்கிட்டு இருக்கிறோம், நீ ஏன் கெடுக்கிறேன்னு சொல்றதா? இது கெடுத்து உடைச்சு சுக்குநூறு ஆக்கப்பட வேண்டிய ஒற்றுமை. இது எதுல ஒற்றுமையா இருக்கிறார்கள்? பெண்களை சுரண்டுவதில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அநியாயம் பண்ணுவதில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், மார்க்கத்தை மீறுவதில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றால் அந்த ஒற்றுமை தூக்கி கடாசி எறியப்பட வேண்டும். தௌஹீத் ஜமாஅத் நல்லவங்களை உடைக்கல, கெட்ட செயல் செய்பவர்களிடம் இருந்து அதை தடுக்கக்கூடியவர்களை பிரித்து எடுத்தால் இது ஒற்றுமை குறைவா? வரதட்சணை வாங்குற ஊர்ல வரதட்சணை வாங்காதன்னா ஒற்றுமை குறையுமா குறையாதா? வட்டி வாங்குற ஊர்ல போய் எல்லாரும் வாங்குறான், 4 பேர் வட்டி வாங்காதன்னு சொன்னா அவனுக்கு கோபம் வரும், அடிப்பான், ஊரை விட்டு நீக்குவான், ஒற்றுமை குறைஞ்சு போயிருமே. அப்ப அதையும் சொல்ல முடியாது. தொழுகாத ஊர்ல போய்கிட்டு தொழுவ சொன்னா கூட சண்டை வரத்தான் செய்யும். நோம்பு வைக்காத ஊர்ல போய் நோம்பு சொன்னா கூட சண்டை வரத்தான் செய்யும். அப்ப நம்ம என்ன வழங்கணும்? ஒற்றுமை என்பது இஸ்லாம் என்கிற அடித்தளத்தின் மீது எழும்ப வேண்டும். இஸ்லாம் என்ற கொள்கையின் மீது அந்த ஒற்றுமை என்ன செய்யணும்? வர வேண்டும். அந்த அடித்தளத்தில் அமைக்கிற ஒற்றுமைக்காக வேண்டி சிலரை பிரித்து எடுத்தால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரியில் தான் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல பிரச்சாரம் செய்யறாங்கல்ல, முதல்ல உங்களுக்கு என்ன உத்தரவு வருகிறது? வான்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ்ட்ட இருந்து கட்டளை வருதுங்க. ஊருக்கு சொல்வதற்கு முன்னாடி, உலகத்திற்கு சொல்வதற்கு முன்னாடி சொந்தக்காரங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? எல்லாரையும் வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுக்கு விருந்து சமைத்து எல்லா விதமான உபசரியும் செய்துவிட்டு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய படை ஒன்று உங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்க நம்புவீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய படை கூட்டம் இந்த மக்காவை அழித்து ஒழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்றேன், நீங்க போய் பார்க்காமலே நம்புவீங்களா கேட்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுகா, நீங்க உண்மையை தவிர வேற எதையும் பேசி நாங்க பார்த்தது இல்லையே, சொன்னா நம்புவோம். இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் தாக்க வருது என்று சொன்னால் நாங்க அப்படியே நம்புவோம், போய் பார்க்க மாட்டோம், ரீசெக் பண்ண மாட்டோம், அப்படி ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் என்ன செய்றாங்க? தன்னுடைய நாணயத்தை நிறுவுறாங்க, நிலைநாட்டுறாங்க. நான் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு நீங்க உண்மையாளர்கள்